இடையிலே சில வியாழக்கிழமை நாம் சந்திக்க முடியவில்லை. இது 38வது வியாழக்கிழமை. 38வது வியாழக்கிழமை சந்திப்பு. இந்த சந்திப்பிலே நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அது எந்த கேள்வியாக இருந்தாலும் எப்பொழுதும் நான் பதில் சொல்வதுண்டு. இதை கேட்காதே என்று சொல்லும் வழக்கம் அந்த காலத்திலிருந்து உண்டு. ஊடக நண்பர்கள் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கேட்கலாம். இப்ப கேளுங்க, நீங்க கேளுங்க. ஒவ்வொருத்தரா கேட்கணும். கடந்த முறை சென்னை வந்தப்ப பேச்சுவார்த்தை டிராவல முடிஞ்சீங்க. இந்த முறை அடுத்த முறை சென்னை போய் ஒரு 4 நாள் மேல தங்கிருந்தீங்க. அந்த முறை 4 நாள் தங்கியிருந்தேன். இந்த ஊடக நண்பர்கள் படுத்திய பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. எங்க போனாலும் நாங்க ஒரு 10 பேர். ஆனாலும் நண்பர்களும் ஏன் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும்? அதனால அவர்கள் கேட்கிற எதிர்பார்க்கிற அல்லது எதிர்பாராத கேள்விகளுக்கு விடை சொல்லிவிட்டு வந்தேன். இப்பொழுது நீங்க கடந்த முறை பேச்சுவார்த்தை டிராவல முடிச்சுன்னு சொன்னீங்க. திரும்ப சென்னைக்கு 4 நாள் போயிருந்தீங்க. திரும்ப பேசுனீங்களா? குருமூர்த்தி உள்ளிட்டவர்களும் சந்திச்சீங்களா? பேசணும், பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். எப்ப முடிவு வர்றது? முடிவு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும்ல. முடிவு என்ன வரல? உங்களுடைய வாழ்த்துக்களோடு அந்த முடிவு வரலாம். நீங்க வாழ்த்துதான் செய்வீங்க. வாழ்த்து செய்வீங்கல்ல. தந்தைய திருத்தி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மன்னிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்றுக்கிட்டீங்களா? இது மன்னிப்பு இல்லை அப்படின்றது பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி, நான் விரும்பிய மாதிரி என்னால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி 96,000 கிராமங்களுக்கு நான் சென்று வளர்த்த இந்த கட்சிக்கு நான் சொன்ன முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் எதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். அவருக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், செயல் தலைவர் கொடுத்திருக்கோம். இது கலைஞருடைய மறைந்த என் நண்பர் கலைஞருடைய பாணி. அவருக்கு 94 வயசு வரைக்கும் சக்கரலா காலையில் இருந்தது. கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு தலைவராகவும் முதல்வர் இருந்தார். இப்பொழுது முதல்வராக இருக்கிற மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முழுமுழுக்கவில்லை. அப்பொழுது வேறு செய்திகளும் சொல்லவில்லை. நீங்களும் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் கூட்டமாக போய் ஸ்டாலினை குறைத்தவில்லை. ஆனால் நீங்கள் என்னை துரைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நானே உங்களை வலிய வரவழைத்து, ஏனென்றால் வியாழன் உங்கள் நினைப்பு, உங்களுக்கும் என் நினைப்பு வரும்போது வியாழக்கிழமை நாம பார்க்கிற வழக்கமாச்சு அப்படின்னு
வந்திருக்கிறீர்கள்.